இங்க ஒரு கப்பல்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல சடனா அவங்க வீட்டோட டோரை யாரோ வேகமா தட்டுறாங்க. இதனால அவங்க அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வெளியே யார் நிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக வர்றாங்க. டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க ரொம்ப டார்க் பிளாக் கலர்ல ஒரு பொண்ணு நிக்கிறான். அவங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அவங்க கிட்ட டமாரா இங்க இருக்கிறாரான்னு கேக்குறான். ஜெஃப்க்கு டமாரான்னா யாருன்னே தெரியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு புதுசா வந்திருப்பாங்க. உடனே டெய்ஸி அந்த பொண்ணு கிட்ட நாங்க இப்போ தூங்க போகணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மெல்ல அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ஜெஃப்க்கு அங்க நடக்கிறது ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த வீட்டுக்கு அவங்களோட ஹாலிடே என்ஜாய் பண்ண வந்திருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் இந்த மிட் நைட்ல எப்படி இங்க வந்தான்னு யோசிச்சுட்டு நிற்கிறான். ஜெஃப் எதிர்ச்சியை பார்க்கும்போது அந்த பொண்ணு தூரத்துல அவங்களையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறான். அதை பார்த்து டெய்ஸிக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஜெஃப் உடனே அங்க இருந்த லைட்டை ஆன் பண்றான். அப்படி ஆன் பண்ணிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இருந்து காணாம போயிருப்பான். ஒருவேளை அவ போயிட்டா போலன்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஜெஃப்க்கு ஆஸ்துமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உடனே அவனோட பேக்கை ஓபன் பண்ணி இன்ஹேலரை தேடுறான். ஆனா வர்ற அவசரத்துல அதை அவனோட கார்லயே மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். உடனே அதை எடுக்கிறதுக்காக தனியா அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா அவனோட அந்த முடிவு டெய்ஸியோட வாழ்க்கையே தலையில மாத்த போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த காரை அவன் சிட்டியில சர்வீஸ் விட்டு இருந்ததால அவன் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த டைம்ல டெய்ஸிக்கு போர் அடிச்சதால அவளோட ஃப்ரெண்டு கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கான். அப்போ சடனா யாரோ வீட்டோட டோரை தட்டுறாங்க. அவ ஜெஃப் தான் திரும்ப வந்துட்டான் போலன்னு நினைச்சு அவனை வெல்கம் பண்ண போயிட்டு இருக்கான். ஆனா அவ டோர் கிட்ட வரும்போது டோரை யாரோ பயங்கரமா தட்ட ஆரம்பிக்காங்க. அப்பதான் அது ஜெஃப் இல்லன்னு அவளுக்கு தெரியுது. ஏன்னா எப்பவும் அவன் டோரை மெல்ல தான் தட்டுவான். உடனே அவ டோர் கிட்ட பயந்து போயிட்டு யாருன்னு கேக்குறான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த அதே பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. டெய்ஸி உடனே அவகிட்ட டம்மராங்கிற யாரும் இங்க இல்ல, நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெக்கேஷனுக்கு இங்க வந்திருக்கோம்னு சொல்றான். அப்போ கொஞ்ச நேரம் எந்த சத்தமும் கேட்கல. டெய்ஸி உடனே அவ போயிட்டாளான்னு டோர் லென்ஸ் வழியா எட்டி பாக்குறான். ஆனா அந்த கருப்பு பொண்ணு சடனா அந்த டோர் லென்ஸை அவளோட கையால க்ளோஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து டெய்ஸிக்கு பயம் ரொம்ப அதிகமாகுது. உடனே அந்த டோரை வேகமா க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவ அந்த பொண்ணு அங்க இருந்து போற மாதிரி ஏதாவது சத்தம் கேக்குதான்னு அங்கேயே வெயிட் பண்ணி சைலண்டா கேட்டுட்டு நிற்கிறான். அங்க எந்த சவுண்டும் வராததால திரும்பவும் டோர் லென்ஸ் வழியா எட்டி பார்க்கும்போது அந்த பொண்ணு இப்போ அங்க இருந்து போயிருப்பான். டெய்ஸி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறான். ஆனா அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வெளியே அவ வாட்ச் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஆல்ரெடி அந்த கருப்பு பொண்ணு அவளுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள வந்திருப்பா. இனிமே ஆபத்து இல்லைன்னு நினைச்சு அவ சோஃபா பக்கமா நடந்து வர்றான். அங்க இருந்த ட்ரிங்க்ஸ் அவ குடிச்சிட்டு இருந்த டைம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேபிள்ல அவ வச்சுட்டு போன மொபைல் இப்போ அங்க இல்லாததை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான். உடனே கீழே எங்கேயாவது விழுந்திருக்குதான்னு தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயும் கிடைக்கல. அவ சுத்தி தேடி பார்க்கும்போது கடைசியில அந்த மொபைல் அங்க இருந்த கேபினெட்டுக்கு மேல யாரோ கொண்டு வச்சிருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான்.